உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த பூபால வண்டி அடுத்த குறுஞ்செய்தி அப்படின்னு எடுக்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல யோசிக்கணும். நாம் மற்றவர்களை வாழ்த்தி பாடுகிறோம். அந்த வாழ்த்தி பாடுறதுக்கு என்ன சொல்கிறோம்? கேரல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேரல் அப்படின்றது கிறிஸ்மஸ் செய்தியை, அதாவது அவர் பிறப்பின் செய்தியை சொல்லி மகிழ்ந்து மற்றவர்களிடத்தில் வாழ்த்து கூறுவதற்காக பாடப்படுகிற ஒரு பாடலாக. ஆனால் முதல் உலகத்தில் கேரல் எங்கே பாடப்பட்டதுன்னா, தேவதூதர்கள் இந்த பூமிக்கு வந்து இரவு நேரத்திலே குளிர் காய்ந்து கொண்டிருந்த மேய்ப்பர்களிடத்திலே வந்து பாடினார். மேய்ப்பர்கள் யாரு? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறியாதவர்கள். இத மாதிரி ஒருவர் தாவீதின் ஊரிலே பிறக்கப் போகிறார் என்பதை தெரியாதவர்களிடத்திலே சொல்லப்பட்டதுதான் முதல் கிறிஸ்மஸ் கேரல். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னாக்கா, தெரிஞ்சவங்ககிட்டயே வாழ்த்திட்டு இருக்கோம். இப்போ கேரல் பாடுறதுலாம் என்ன பண்ணுவோம்? ஏற்கனவே இயேசு கிறிஸ்து எதுக்காக பிறந்தார், எப்போ பிறந்தார், எல்லா விஷயம் தெரிஞ்சு அவங்ககிட்டயே போயிட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு ஒருத்தர் பார்த்து வாழ்த்திக்கிட்டு, அது மாதிரி ராத்திரி நல்லா தூக்கத்தில் இருக்கலாம் எழுப்பி அவங்க சமோசா கொடுப்பாங்கன்னு சொல்லி போய் பாடுறோமே, அது அல்ல. அது முதல் பாருங்களேன், செய்தி என்று வரும்போதே நம்ம ரேடியோவில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆகாஷ்வாணி அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. இந்த ஆகாஷ்வாணி அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னீங்கன்னா, ஆகாஷ் என்றால் வானம், வாணி என்றால் செய்தி. ஆகாஷ்வாணி என்றால் வானத்திலிருந்து வந்த செய்தி, அதற்கு பெயர் தான் நற்செய்தி. இந்த வானத்திலிருந்து வந்த செய்தி நற்செய்தி. நற்செய்தியை கூட முதல் வேதாகமத்தில், அதாவது புது மொழிபெயர்ப்பு என்று வரும்போது நற்செய்தி என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று ரீகன் ஐயர் அவர் சொன்னார். அவருடைய மொழிபெயர்ப்பில் அந்த வார்த்தை தவறு. ஏனென்றால் நற்செய்தி அப்படின்னு சொல்லும்போது அது எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா, ஒருத்தன் திருடன் போகிறான், போலீஸ்கிட்ட தப்பிச்சிட்டான்னாக்கா அவன் என்ன சொல்லுவான்? அவன் போலீஸ்ல இருந்து தப்பிச்சுதான் அவனுக்கு அது நற்செய்தி. கொள்ளையிட போனவன் அந்த வீட்டில் யாருமே எழுந்திருக்கல, எல்லாமே தூங்கிட்டு இருந்தாங்க, மொத்தத்தையும் திருடிட்டு வந்துட்டேன், அதுதான் அது அவனுக்கு நற்செய்தி. 2 பேர் நேசிக்கிறவர்கள் திருமணத்திற்காக காத்திருக்கிறார்கள். பெற்றோர்கள் தடை. திடீர்னு ஒரு நாள் பெற்றோர் என்ன பண்ணாங்க, நீங்க இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்ன உடனே அது அவர்களுக்கு நற்செய்தி. அப்ப நற்செய்தி என்பது நல்ல காரியங்களுக்கும் பயன்படும், கெட்ட காரியங்களுக்கும் அதை சொல்லலாம். ஆனால் அருள் செய்தி அப்படின்னு சொன்னா அது வேற எதற்குமே பயன்படாது. அது அருள் செய்தி, கடவுள் அருளிய செய்தி. அதனாலதான் அது நற்செய்தி என்று சொல்லக்கூடாது, அருள் செய்தி என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது அந்த மொழிபெயர்ப்பிற்கு தடையாக கத்தோலிக்க பாதிரியார்கள் இல்லை, நற்செய்தி என்றுதான் இருக்க வேண்டும் என்று சொன்னதாக வரலாற்று செய்தி உண்டு. இதை எதுக்கு சொல்றேன்னா, இந்த செய்தியை நாம் சொல்லுகிறோம் அப்படின்னா, அவர் பிறந்தது எதற்காக, ஏன் பிறந்தார்? இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக. ஆனால் அவருக்கே உலக ரட்சகர் என்று பெயர். அவருக்கு வைக்கப்பட்ட இம்மானுவேல் என்ற பெயர் எதற்கு என்றால், அவர் நம்மோடு இருக்கிறார், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற பொருளோடு கூட காரண பெயரோடு வைக்கப்பட்ட ஒருவர் இந்த உலகத்தில் பிறந்தார். அதனால இந்த வாழ்த்து செய்தி என்றதை நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அறியாதவர்களுக்கு சொல்லுவதற்காக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பண்டிகை என்பதை மனதில் கொண்டு, தெரிஞ்சவங்களுக்கே விஷ் பண்ணிக்கிட்டு அட்ரஸ் தெரிஞ்சவங்களுக்கே அட்ரஸ் சொல்றது இல்லாம இந்த பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும். அதனாலதான் இதை எவ்விதமாக சொல்லப்படுகிறதுனா, அப்பத்தின் விளைவிடம் அவர் சம்பாளபுரியிலே பிறப்பார், மரணம் எனும் காயஸ்கனா என்ற ஆற்றில் 30வது வயதில் அவர் மூழ்குவார், மேசியா என்று பெயர் பெறுவார். இது பாகவஸ்கந்தத்துல சொல்லப்படுகிற ஒரு அழகான செய்தி. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சம்பாளபுரி என்பது அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். பெத்லெஹேம், பெத் என்றால் வீடு, லெஹேம் என்றால் அப்பம், அப்பத்தின் வீடு என்பதுதான் பெத்லெஹேம். அவர் பெத்லெஹேமில் பிறந்தார் என்பதை தான் சம்பாளபுரியிலே பிறப்பார். தனது 30வது வயதிலே மரணம் எனும் காயஸ்கனா என்னும் ஆற்றில் அவர் மூழ்குவார், மேசியா என்று பெயர் பெறுவார். மேசியா, அதுதான் ஈசன் என்று தமிழ் படுத்தி சொல்லப்பட்டது. கிறிஸ்மஸ்குள்ள எவ்வளோ செய்திங்க இருக்கு. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு
அன்னைக்கு என்ன நம்ம ட்ரெஸ் பண்ண போகிறோம், என்ன நம்ம பிரியாணி செய்ய போகிறோன்றதுலேயே வாழ்ந்துட்டு இருக்குமே, அது அல்ல கிறிஸ்மஸ். அவர் பிறப்பின் நோக்கத்தை மற்றவருக்கு சொல்லி கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.